நிறைய பேர் வந்து பிஇ படித்தவங்க இருக்காங்க, டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்காததுனாலையும், அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற கரெக்டான இடத்துல வேலை அமையாததுனாலும் நார்மலாக ஷாப்பில் போய் வேலை பார்ப்பாங்க. நார்மலாக ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் ஆர் ஏதாவது சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா மாதத்துக்கு ரூ. 5000 கொடுக்குறதுக்கே அவ்வளோ யோசிப்பாங்க. ரூ. 5000 கொடுத்தாங்கன்னா அவங்கள போட்டு ஸ்டாண்டிங்கில் விட்டு வாங்குகிற வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அந்த வேலை கூட கம்பேர் பண்ணும்போது வீட்டிலே இருந்து உங்களுக்கு நினச்சா தைக்கணுமா, உங்களுக்கு முடியலையா அதை ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு வேலை அப்படிங்கிறது தான் டெய்லரிங். இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆர்டர் எடுக்க தெரியுது, அதை ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி முடித்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் கொடுக்க நிறைய கஸ்டமர்ஸ் ரெடியாக தான் இருப்பாங்க. இப்போது இந்த ரீசன்ட் டேஸில் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதன் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்குமே இது வந்து தெரிஞ்சவங்க கிடையாது, ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க தான். அதனால தான் நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கோப் இருக்க இந்த ஃபீல்டில் நீங்கள் உங்கள் எஃபர்ட்ஸ் போட ரெடியாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சோறு போட தையலுங்கிறது ரெடியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெய்லரிங்கை ப்ராப்பராக கற்றுக்கணும், இந்த மாதிரி பேபி ஃப்ராக் காம்போசிட்லாம் மேக் பண்ணுறது ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா அதை சொல்லித்தரதுக்கு நாங்களுமே ரெடியாக தான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம். அதாவது ஒன் டைம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸ் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை ஆரி கிளாஸுமே நாங்கள் வந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், என்னென்ன மாடல்ஸ்லாம் தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் கோர்ஸ் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். ஒரு ஸ்கில்லையும் சொல்லித்தந்து அந்த ஸ்கில் மூலமாக சம்பாதிக்கவும் சொல்லித்தந்து ஒரு ஃபுல்லாக ஒரு தொழில் ரகசியத்தையுமே யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் நாங்கள் என்ன விஷயம் சொல்லித்தந்தாலும் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் டிரான்ஸ்பேரண்ட்டாக எல்லாமே ஓப்பன் அப் பண்ணி தான் சொல்லித்தருவோம். இன்றைக்கி எங்கிட்ட முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னை விட பெட்டராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த பேபி ஃப்ராக் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட நீங்கள் வந்து பல மடங்கு ஆக்கியிருக்காங்க. இதே வந்து ஹெவி ஒர்க்லாம் பண்ணாங்கன்னா ரூ. 2000 ரூ. 2000 வரைக்குமே சார்ஜஸ் வாங்கலாம். ஏன்னா லேயர்ஸ் பொறுத்து தான் நம்ம இதுக்கு சார்ஜஸ் வாங்குவோம். நான் வந்து அவங்க ₹1000 பட்ஜெட் சொன்னனால அதுக்கேற்ற மாடல் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற கிளாத் வந்து மெஷர் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஸோ உங்களோட ஸ்கோப் நீங்கள் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பர்த்டே ஃப்ராக் காம்போசிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை இருக்குன்னு எல்லார் வீட்லேயுமே பர்த்டேயை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கூடவே மேட்சிங் ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறதுனால உங்ககிட்டயே வாங்குறதுக்கு அவங்க எல்லாருமே விரும்புவாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸை சொல்லித்தர ரெடியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இதை மாதிரி தச்சு தருவீங்களா, எனக்கும் என் பாப்பாவுக்கு தச்சு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, கடையில் போய் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தா ₹1500 ₹2000 இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தச்சு தரக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆர்டர்ஸ் பண்ணாலும் கொடுங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நான் ஜஸ்ட் ரீலாக தான் பார்த்தேன் அப்படின்னா இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.